இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்குமே இந்த விஜய் அபிஷேகோட ஒரு ஸ்டாக்கோட வணக்கத்தை சொல்லிடுறேன். நம்ம டெய்லி ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது. அதாவது ஏடிஎம்கே வந்து யார் கூட தான் கூட்டணி வைக்க போறா, என்னதான் நடக்க போகுது அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ ஏடிஎம்கே ஜெயிக்கணும் அப்படின்னா கூட்டணி வேணும், ஒன்று கூடணும் அப்படின்றது எல்லாமே சொல்லுவோம். ஆனா உள்ளேயே நிறைய உள்கட்சி பூசெல்லாம் நடந்து எல்லாருமே வெளியே போயிட்டாங்களே, அதுக்கு எல்லாத்துக்குமே செருப்பால அடிச்ச மாதிரி ராஜேந்திர பாலாஜி இவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பதில சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம யார் யார் கூட்டணியில வரப்போறா அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காரு. ஸோ யார் யார் வரப்போறா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கா? ஸோ எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துச்சு. இப்போ நான் கிளியர் ஆகிட்டேன். ஸோ அதை பற்றி நீங்கள் கிளியர் ஆகணும், உங்களுக்கு அதை பற்றி தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் விஜய் அபிஷேக், இது நம்ம ஜெம் டிவி. 2026 எலெக்ஷன் வர போகிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது நம்ம வந்து பல வீடியோ சொல்லிட்டோம். அதாவது இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஒரு ஃபுல்லாகவே எலெக்ஷன் கண்டென்ட் தான். அரசியல் என்னென்ன நடக்க போதோ அது எல்லாமே தெளிவாக சொல்கிறதுக்கு தான் நாங்கள் இங்கே இருக்கோம். அதாவது எல்லாருமே பேசியிருக்கிற விஷயம், இந்த வாட்டி வந்து யார் டிஎம்கே தான் ஜெயிக்க போதா, இல்லை டிவிகே ஜெயிக்க போதா, இல்லை ஏடிஎம்கே வரப்போதா அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குல்ல. ஆனால் வந்து டிஎம்கே வந்து அவங்களோட இதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதில் அதாவது கூட்டணியில் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ தாவேகா வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரசிகர்கள் கூட்டம் வந்து அதிகமாக இருக்குது, அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்டிகே விட்டுருவோம், அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். அது வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இப்போ ஆனால் வாய்ப்பு கிடையாது. அது ஒரு 20 வருஷம் போகணும்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏடிஎம்கே தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் வந்து என்ன அப்படின்னா அவங்க கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட பேர் பிரிஞ்சு போயிருக்காங்க. ஓபிஎஸ் ஒரு பக்கம் இருக்காரு, டிடிவி ஒரு பக்கம் இருக்காரு, செங்கோட்டையன் ஒரு பக்கம் இருக்காரு. அப்படின்றப்போ எல்லாருமே பிரிச்சு போயிட்டாங்கல்ல. ஆனாலும் இன்னும் எடப்பாடி வந்து ஸ்ட்ராங்கா நிற்கிறதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா மக்களை நம்பி தான். அதே மாதிரி தான் ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யார் யார் கட்சியெல்லாம் வந்து மண்ணோட மண் ஆக்கணும்னு நினைச்சிங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பதிலடி இருக்கு. நீங்க எல்லாம் ஒரு விஷயமும் பண்றதை வந்து எடப்பாடி ஐயா பார்க்கல அப்படின்னு நீங்க நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அவர் எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு அப்படின்றத முதல்ல இதை ஒரு அழுத்தமா சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஜனவரி மாசம் வந்து நிறைய கட்சிகள் வந்து நம்மளோட இணைய போறதா அவர் ஒரு வாக்கு ஒன்று கொடுத்திருக்காரு. அது யாராரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அடுத்து வந்து தமாக அந்த கட்சி, அதுக்கப்புறம் பாமக ஒரு கட்சி, அதுக்கப்புறம் தேமுதிக வந்து இப்போ வந்து தமாகவும் பாமகவும் வந்து கன்ஃபார்ம் இவங்க வந்து நம்மளோட இணைய போகிறாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் தேமுதிக வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரில. கண்டிப்பாக ஜனவரியில் இதுக்கான ஒரு முடிவு கண்டிப்பாக வந்துடும். அது வந்து தேமுதிகவும் சொல்கிறாங்க, தாவேகவும் சொல்கிறாங்க, நிறைய கட்சிகள் வந்து இணைய போகிறது அப்படின்றப்போ முன்னாடியே ஒரு இன்டைரக்டாக முன்னாடியே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து முன்னாடியே எதுவும் பேசலை, நாங்கள் வந்து தாவேகா கூட எந்த ஒரு இணைப்பும் வச்சுக்கல, நாங்கள் உங்களுக்கு கூட்டணி கூப்பிடல அப்படின்னு சொன்னாங்க. ஒரு தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கூட்டணி கூப்பிட்டோம் ஆனால் அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, அவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக தான் நிற்பார். அதாவது நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் முதல் வேட்பாளராக தான் அவர் நிற்பார். அது மாதிரி அதாவது துணை முதலமைச்சராக இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டார் அப்படின்னு சொன்னதுனால இவங்க வந்து கூட்டணி கூப்பிடல அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்து ராஜேந்திர பாலாஜி வந்து ஷோராக ஒத்துக்கிட்டாரு. ஆமாம் நாங்கள் கூப்பிட்டோம் ஆனால் அவர் ஒத்துக்கலை. ஆனாலும் ஜனவரி மாதம் இன்னும் பயங்கரமான ஒரு கூட்டணியோட இந்த ஏடிஎம்கே வந்து 2026 அடிச்சு நொறுக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா தென் மாவட்டங்கள், அதாவது நம்ம தமிழகத்தில் தென் மாவட்டங்கள்லாம் இருக்குல்ல, அங்கே வந்து ஏடிஎம்கேக்கு இப்போ கொஞ்சம் பவர் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. இப்போ அந்த இடத்துல யார் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அதாவது டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அவங்க எல்லாருமே அந்த இடத்துல ஸ்ட்ராங்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, தென் மாவட்டங்களில் ஃபுல்லாகவே ஆக்கிரமிச்சது யார் அப்படின்னா முக்குலத்தோர் சங்கம். அதாவது இந்த ஜாதியில் வந்து முக்குலத்தோர் தேவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா, அவங்களோட ஓட்டு ஃபுல்லாகவே வந்து டிடிவி தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கு தான் விழுகும். ஆனால் இப்போ எடப்பாடியோட டார்கெட் என்ன அப்படின்னா, அதை எப்படி அதை அடிச்சு நொறுக்கணும் முழு எண்ணமாகவே இருக்குது. அதாவது ஜெயலலிதா அம்மா இருக்கிறப்போ ஃபுல்லாகவே ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே அங்கே இருந்துச்சு. அதாவது முக்குலத்தோர் ஓட்டு எல்லாமே வந்து ஜெயலலிதா அம்மாவுக்காக ஓட்டு பண்ணாங்க. ஏன் அப்படின்னா அவங்க நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க. அதே மாதிரி இப்போ வந்து நான் முக்குலத்தோருக்கு வந்து நான் எதிர்ப்பானவன் கிடையாது, நான் எதிரி கிடையாது அப்படின்றத வந்து காட்டிக்கணும் அப்படின்றதுக்காகவே எடப்பாடியை வந்து நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காரு. அது வெளியே தெரியாமல் இருந்தாலும் அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து ஓகே எடப்பாடிக்கு ஓட்டு போடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து எல்லாருக்குமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த தென் மாவட்டங்களில் வந்து ஓட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, அதுக்காகவே வந்து ராஜேந்திர பாலாஜி அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ராஜபாளையம்ல வந்து நின்றுட்டு இருந்தாரு. இப்போ அங்கே வந்து ஓட்டு சதவீதம் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனாலேயே அங்கே இருந்து இப்போ சிவகாசி தொகுதிக்கு வந்து மாற்றப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கான வேலைகள் எல்லாமே தடபுடலாம் அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளேயே நம்ம ஜெயிக்கிறதுக்கான என்னென்ன வேலை செய்யணுமோ அது எல்லாமே பக்காவாக ராஜேந்திர பாலாஜி பண்ணிட்டு இருக்காரு. இதனாலே வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் வந்து ஏடிஎம்கே கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா 2026 அவங்க பிடிச்சே ஆகணும் அப்படின்றது தான். சிவகாசியில் வந்து பார்த்தோம்னா திருத்தங்கல் பாலாஜி நகர் இந்த ஏரியாவில் வந்து ஒரு, அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஒரு கமிட்டி ஒன்று வைப்பாங்கல்ல, இந்த பூத் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூத் கமிட்டி வச்சு ஒரு தனியாக ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணி என்னென்ன இருக்கு என்னென்ன நடக்குது அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இப்போ
அவங்க எடுத்த சென்சார்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 கோடி பேர் வந்து எடப்பாடி ஐயாவுக்கு ஓட்டு, அதாவது எடப்பாடி ஐயாவுக்கு சப்போர்ட்டா கிட்டத்தட்ட 2 கோடி பேர் வந்து சப்போர்ட்டா இருக்காங்க அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. 2026ல கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம் அப்படின்றத அவர் ஷோராவே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அது உள்கட்சி பூசல் அப்படின்றத சொன்னார்ல, அதுக்காக என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது நம்மளோட இயக்கத்தை பத்தி தப்பா பேசுறது, பின்னாடி பேசுறது, அதுக்கப்புறம் நம்மளை பத்தின ரகசியங்களோ செய்திகளையோ வெளில போய் சொல்றது, அதாவது மற்ற கட்சிக்காரங்களுக்கு கூத்தடிக்கிறது, அதெல்லாம் அவர் யாரை மென்ஷன் பண்ணி சொன்னாருன்ற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது கட்சியிலேருந்து ஒருத்தர் நீக்கினதுக்கு அப்புறம் அவங்களோட வந்து தொடர்புல இருக்கிறது தப்புன்றதை வந்து முன்னாடியே அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இப்போ வந்து அவங்க கட்சிக்காரங்களை போய் பார்க்கறது அப்படின்ற மாதிரி யார் யார் என்னென்ன செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படியோ அது எல்லாத்தையுமே உன்னிப்பாக இவர் பார்த்துட்டு இருக்காரு. அது எல்லாத்துக்குமே ஒரு பதிலடி கொடுக்கறது தான் நிறைய பேர் நீக்கினது அப்படின்றது. அதே மாதிரி எல்லாருமே நீக்கின விஷயம் வந்து இது ஒரு தனிப்பட்ட முறை கிடையாது. இது வந்து கட்சிக்காக அந்த தொண்டர்கள், அதுக்கப்புறம் யார் யார் ஏடிஎம்கேக்கு உண்மையா இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அவர் கொடுத்த குரல் தான் இது. இதுக்காக நாங்கள் எல்லாருமே 100% நாங்கள் எடப்பாடி ஐயா பின்னாடி வந்து நிற்போம் அப்படின்றத இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல கூட்டணின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல்ல வந்து என்டிஏ தான். இப்போ என்டிஏ கூட்டணி வந்ததுனால கண்டிப்பாக நாங்கள் 230 தொகுதி ஜெயிக்கிறதுக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 230 தொகுதி ஜெயிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க தான் உள்ள வருவாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும். ஆனாலும் வந்து இன்னமும் அந்த கட்சியை வந்து ஸ்ட்ராங் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது தான் நமக்கு பெரிய ஒரு சந்தேகமாகவே இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய பேர் உள்ள வராங்க அப்படின்றாலும் அந்த சீட் எப்படி பிரித்து கொடுக்க போகிறாங்க, எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்றதான் எல்லாருக்குமே ஒரே ஒரு சந்தேகமாக இருக்குது. சரி, ஓகே, எனக்கு இருக்கிற சந்தேகத்தை விட்டுருவோம். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், என்ன அப்படின்னா இப்போ நான் சொன்ன இந்த கூட்டணி வந்துச்சு யார் யாருன்னா தமாக, பாமக, தேமுதிக, அதுக்கப்புறம் பார்த்தா ஏடிஎம்கே, இவங்க எல்லாருமே சேர்ந்தா 2026 ஜெயிக்க முடியுமா முடியாதா அப்படின்றத மட்டும் நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.